பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. ரமேஷ், நீங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அறையில் இருந்தீங்க. இரண்டு தரப்பு அரசு வழக்கறிஞரும் சரி, ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரும் சரி பேசியவற்றை நாம் பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள், அங்கே என்ன நடந்தது? வாத பிரதிவாதம் எப்படி இருந்தது? இன்றும் ஞானசேகரன் மீது 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. அதாவது புதிதாக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசுடைய சட்டத்தின்படி அவருக்கு 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரை மிரட்டியது, அதாவது அந்த புகார் சொன்ன மாணவியை மிரட்டியது, அவரை ஒரு இடத்திற்கு தனியாக அழைத்து சென்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கடத்தல் என்ற ஒரு செக்ஷனில் போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை என 11 பதிவுகள் அவர் மீது செய்யப்பட்டன. இது அதிகபட்சமாக ஒரு பிரிவுல அவருக்கு உச்சபட்ச தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை வரை கொடுப்பதற்கான சரத்துகள் அதில் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரிதினும் அரிதான வழக்கு என்று கூட உள்ளே வழக்கறிஞர்கள் பேசினார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக ஸ்னேக பிரியா என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே நேரடியாக, குறிப்பாக அவர் அண்ணா நகர் துணை ஆணையராக இருக்கிறார். அவர் இதற்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவர் பலமுறை இந்த விஷயங்களை எல்லாம் விசாரித்து பல்வேறு விதமான சாட்சியங்களை எல்லாம் தயார் செய்திருக்கிறார். அவரும் இன்றைக்கு நீதிமன்ற வாயிலில் உள்ளே நின்றிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த 11 குற்றச்சாட்டுகளுமே மிகவும் புதிதாக வந்த இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த பாரதிய நியாய என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகளாக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்ன, குறிப்பாக அதிகபட்ச தண்டனை இவருக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் கேஸ்ல ஆயுள் தண்டனை கிடைக்குமா என்று ஒரு சில பேர் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை அவரை பலவிதமான துன்புறுத்தல்கள் செய்தது, குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவியுடைய பெற்றோரை மிரட்டியது என்பன பல்வேறு பிரிவுகள் இதில் இருக்கின்றன. எனவே நீதிமன்ற செய்தியாளர் நம்ம பேசும்பொழுது உள்ள அவ்வளவு விதமான டாக்குமெண்ட்களை குறைந்த காலத்தில் அரசு தரப்பு தயார் செய்தது என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அவர் இந்த 3வது தளத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற அறையில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவுடனே அவர் தன்னுடைய கைக்குட்டியை வைத்து குறிப்பாக கதறி எழுந்தார். அதையெல்லாம் அவரே துடைத்துக் கொண்டார். குறிப்பாக அவரது வழக்கறிஞர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று எல்லாம் அவரை ஆசுவாசப்படுத்தியதை நம்ம வாயில நம்ம பார்த்தோம். அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்றார்கள். குறிப்பாக புழல் சிறைக்கு அவர் முகமூடி, குறிப்பாக மாஸ்க் அணிந்து அவரை அழைத்து சென்றார்கள். புழல் சிறைக்கு அவரை அழைத்து சென்றார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் இங்க இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது ஒரு பக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன உள்ளே நடந்தது என்று சொன்னார்கள். ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்களும் இங்கே பேட்டி அளித்ததை பார்த்தீர்கள். ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். இந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே இந்த குறிப்பாக நீதிமன்ற விசாரணை என்பது கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்குள் முடிவு பெற்றிருக்கிறது. அவர் குறிப்பாக என்னுடைய தந்தை இறந்து விட்டார், எனக்கு தாய் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அவர்களெல்லாம் நான் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கி இருக்கிறார்கள், அதையெல்லாம் ரிலீஸ் செய்ய வேண்டும், எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஒரு சோகமான நிலையில் அவர் உள்ளே நீதிபதியிடம் கேட்டார். இருந்தாலும் கூட இன்றைக்கு தீர்ப்பின் விவரம் அறிவிக்காமல் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வாரம் திங்கட்கிழமை இந்த முதல் நாளில், வாரத்துடைய முதல் நாளில் இந்த தீர்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தீர்ப்பு ஜூன் 2ஆம் தேதி குற்றவாளியினுடைய தண்டனை விவரங்கள் என்ன என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல அதுவரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.